நம்ம எல்லாருமே மொபைல் மூலிமா பணத்தை கொடுக்கவும் சரி, பணத்தை வாங்குறதுக்காகவும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோட் ஸ்கேனிங் தான். இந்த கியூஆர் கோட் ஸ்கேனிங்கை யார் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1994ல் டொயோட்டாவோட சப் பிரான்ச்சான டென்சோ வேவ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜினியரான மசாஹிரோ ஹராங்கிற இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவருக்கு இந்த ஐடியா வரதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா, கோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் போர்ட் கேம் தான். இந்த போர்ட் கேமை அவர் விளையாடும் போது அந்த போர்டோட வியூவை பார்த்து தான் இவருக்கு இந்த ஐடியா வந்ததாக சொல்கிறாரு. அதே போல் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனியில் கார் பார்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா பார்கோடு. அதாவது இது ஒன் டைமென்ஷனல் கோடுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோடு பார்த்தீங்கன்னா பார்கோடில் இருக்கிற மாதிரி வெறும் வெர்டிக்கல் கோடும் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்கொயர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும். இதை 2 டைமென்ஷனல் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா நம்மளால் 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் வச்சு வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அதுக்கு காரணம் இதில் இருக்கிற ஒரு சில ஸ்கொயர் பாக்ஸஸும் அது கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா அதோட ஆங்கிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இந்த கியூஆர் கோட் பார்கோடோட ஏன் பெட்டர்னு சொல்லலாம்னா, கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 7000 கேரக்டர்ஸ்க்கு மேலே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா 30% டேமேஜே ஆனாலும் அதால் டீகோடிங் மூலமா நார்மலாக ஒர்க்கும் பண்ண முடியும். அதே போல் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணவும் முடியும். இதனால தான் இதை நம்ம கியூஆர் கோடுன்னு சொல்கிறோம். அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ் கோட்.